அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட ஒரு கொஸ்டின், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிற சில பேர் கேள்வியெலாம் கேட்குறாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஆமாம், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். நீ எப்போ வந்த, எப்படி வந்த? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். என்ன வீடியோ பார்த்தீங்களா? நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டுருக்காரு. ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சேம் தான். அஸ் இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்போ அதிர்ஷ்டம் வரும்னு நமக்கு தெரியாது. கம்பெனிஸ் எப்போ போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது நிறைய பேர் பேனிக்கில் சேல் பண்ணிட்டு போயிடுறாங்க. கரெக்ஷன் ஆனால் ஏன் பயப்படுறீங்க? என்ன ஷேர் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக இருக்கும், பட் நம்ம சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம ப்ராக்டிக்கலாக இருப்போம். நம்ம ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்மளோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்க்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஏன் பயப்படணும்? கரெக்ஷன் வரும்போதெல்லாம் சந்தோஷமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஆவரேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பேனிக் ஆனால் தான், பேனிக்கில் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது திருப்பி நம்ம என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் வித் ஸ்டாக் மறுபடியும் மேலே போயிருக்கும். ஸோ பெட்டர் எவ்வரி கரெக்ஷனில் நீங்கள் ஆவரேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஆவரேஜ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்தால் தான் சேல் பண்ணணும், இல்லை அப்படின்னா சேல் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரை ஆவரேஜ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அதை பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். ஸோ எவ்வரி கரெக்ஷன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ஷனை பார்த்து பயந்துடாதீங்க. நீங்கள் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா சந்தோஷமாக நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா ப்ராஃபிட் வந்தால் தான் நம்ம சேல் பண்ணணும். ப்ராஃபிட் வரல அப்படின்னா ஹோல்டிங் நம்மள்ட்ட இருக்கட்டும். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா அதானி பற்றி நியூஸ், யூஎஸில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாக்கோட ரேட்ஸ் எல்லாமே கீழே வந்துருச்சு. ஸோ அதானி குரூப் ஆஃப் கம்பெனியோட எல்லா ஸ்டாக்குமே கீழே வந்தாச்சு. மீடியாவை பொறுத்தவரை நியூஸ் இன்றைக்கி இன்வெஸ்டர் எவ்வளோ லேக்ஸ் எவ்வளோ க்ரோர்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே சேம் அதானி மறுபடியும் ரெக்கவரி ஆகி நெக்ஸ்ட்டு 3-4 ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆச்சு மறுபடியும் மேக்கப் பண்ணிட்டாங்க. பட் எந்த ஒரு மீடியாவுமே மீடியா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணல இவ்வளோ லாஸ் இவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் 2 days 3 days அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அது எல்லாமே டெம்பரரி தான். அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் ஏன்னா இப்போ இவ்வளோ இத்தனை க்ரோர் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறவங்க திருப்பி அதே சேம் கம்பெனி மறுபடியும் ரெக்கவர் ஆகி வரும்போது நம்ம ஏன் சொல்கிறது இல்லை இவ்வளோ ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் நியூஸ்க்கு எல்லாருமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் தர்றோம். நம்ம பாசிட்டிவ் நியூஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தர்றதில்ல. ஸோ பெட்டர் எவ்ரி கரெக்ஷன் நீங்கள் ஆவரேஜ் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் கரெக்ஷன் மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க, பேனிக் ஆகிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.